தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை. 9ஆம் பாசுரம். நாமத்தை நம்புவோம் என்பது இந்த பாசுர சிறப்பு. ஆண்டாள் தோழிமார்களை எழுப்பும் பொழுது 4ஆம் தோழியின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாள். அந்த வீட்டினுடைய அமைப்பு, அழகு, வாசனை எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறாள் ஆண்டாள். இவ்வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மணி கொஞ்சம் கூட பிரக்ஞையே இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இதுக்கு முன்னாடி இருந்த 3 பெண்மணிகள் தூங்குறா மாதிரி இருந்தா, ஆனா ஆண்டாள் சொன்னதையெல்லாம் கேட்டு இருந்தா. அதுக்கு பதில் சொல்றா மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஆண்டாளுக்கு. ஆனால் இந்த பெண்மணி ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காள் அப்படின்னு தோன்றது ஆண்டாளுக்கு. இப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காளே, இவளுடைய மணிக்கதவத்தை நாம் தட்டுவோம், அந்த தாளை திறவாளோ அப்படின்னு நினைச்சு மணிக்கதவம் தாழ் திறவாய் அப்படின்னு கூவரா. அப்பொழுதும் ஒரு விதமான பதிலும் இல்லை, எந்த விதமான சஞ்சலமும் இல்லை இந்த தூங்கக்கூடிய தோழியினிடத்தில். சரின்னு அந்த வீட்டுல அந்த தோழியினுடைய அம்மாவையே கூப்பிட்டு மாமீரவளை எழுப்பீரோ என்று கூப்பிடுறா. அம்மாவை கூவி கூப்பிட்ட பொழுதிலும் இந்த பெண் அசையவில்லை. உடனே இந்த பெண்ணுக்கு ஒரு கால் ஏதாவது நேர்ந்துடுத்தோ, அவள் செவிடோ அல்லது ஊமையோ அல்லது அனந்தலோ அப்படின்னு எல்லாம் கேட்கிறா ஆண்டாளும் தோழிகள். இவளுக்கு காதுல விழலையா, இல்ல பதில் சொல்ல தெரியலையா, இல்ல சோம்பேறியா இருக்காளா? அப்படி இல்லைன்னா பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாராவது ஏதாவது மந்திரிச்சு விட்டுட்டாளோ அப்படின்னு சந்தேகம் வரும்படியாக ஆண்டாளும் தோழிமார்களும் பேசின்னு இருக்கா. உடனே உள்ள இருக்கிற மாமி, அதாவது அந்த தோழியினுடைய அம்மா, மிகவும் கவலைப்பட்டு இப்படியெல்லாம் சொன்னா என் பெண்ணை பத்தி நாட்டார்கள் என்ன யோசிப்பார்கள், இவளுக்கு எப்படி விவாகம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாளாம். அப்போ ஆண்டாள் அந்த இடத்துல ஒரு உபாயம் சொல்றா. உம்முடைய பெண் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய விசுவாசம், அது வேற. ஆனா ஒரு கால் இந்த மாதிரி பயமெல்லாம் நமக்கு வந்துடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? நிஜமாவே ஒருத்தி செவிடாகவோ ஊமையாகவோ இல்ல பெரும் சோம்பேறியாகவோ இல்ல மந்திரிக்கப்பட்டவளாகவோ இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை பண்ணினால் இதிலிருந்து எல்லாம் விடிவு பிறந்துடும். அது என்னது? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. எம்பெருமானுடைய திருநாமங்களை, சகசிர நாமங்களை நாம் ஜபித்துக் கொண்டிருந்தோமானால் எல்லா விதமான வியாதிகளும் ஒழியும். ஏன்னா எம்பெருமான் நாராயணனே சர்வ வைத்தியனாக ஆவான். ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. எம்பெருமான் நாராயணன் தான் எல்லாருக்கும் வைத்தியன். அவனுடைய திருநாமங்களை நாம் சொன்னோமானால் எல்லா வியாதிகளிலிருந்தும் நமக்கு நிவிருத்தி கிடைக்கும். மிருத சஞ்சீவனமாக அமையும் எம்பெருமானுடைய திருநாமங்கள். ஏன் நமக்கு தெரியாதா? ராமநாம சங்கீர்த்தனம், ராம கதையினுடைய சங்கீர்த்தனமே சீதா பிராட்டியையே காப்பாத்திற்று. அசோகவனத்துல சீதா பிராட்டி ஒரு கட்டத்துல இந்த உயிரையே விட்டுடலாமோ அப்படின்னு யோசித்த பொழுது ஹனுமான் சீதா பிராட்டியை பார்த்து அவளுடைய தசையை கவனித்து அந்த சமயத்துல ராமாயணத்தை பாடினார். அவள் முன்னாடி தோன்றும் முன்னே இந்த ராமாயண கதையாகிற அமிர்தத்தை அவள் காதிலே பாய வைத்தார். அது சீதா பிராட்டியினுடைய உயிரையே காப்பாத்திற்று. அதனால எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம், அவனுடைய வைபவங்களை பாடுவது அப்படிங்கிறது எல்லா வியாதிகளிலிருந்தும் நமக்கு நிவாரணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சிறப்பை இந்த பாசுரத்திலே அமைத்து வைத்தாள் ஆண்டாள். மணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தும்மணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல தூயில் அணை மேல் கண்வளரும் தூபம் கமல
மணிக்கதாவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ உமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ ஏம பெரும் துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றன்று மாமாயன் மாதவன் வை